ஸோ காலையில் எழுந்திரிச்சிட்டேன். ஸோ ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்னதுக்காக நம்மளோட ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ண போகிறோம். வீட்டுக்குள்ளே தானே பண்ணுறோம், ஒரு சேஞ்சுக்கு வந்து வெளியே பண்ணலான்னு கொண்டு வந்துட்டேன். ஸோ நல்லா ஸ்க்ரப் பண்ணுவோம். ஏன்னா பிம்பிள் வந்து லைட்டாக இருந்துச்சிருச்சு. 2 பிம்பிள் வந்துச்சுன்னா அது கூட 4 பிம்பிள் சேர்த்து எனக்கு வந்து செலவு வச்சுட்டு கொடுத்துட்டு போயிடுது. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்கின்ல இருக்கிற டேன் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு ஸ்கின் வந்து நல்லா ஒரு க்ளோவிங்காக இருக்கும். ஸோ இது வந்து என்னோட சின்ன சின்ன இதில் நான் இதுவுமே ஒரு ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே என்னன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். நிறைய கஸ்டமர் பார்த்துட்டு இன்னும் என்ன பண்ணலாம் சிஸ்டர், எப்படி பிரைட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சது எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னுமே ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன். சரிங்களா, நான் ஹோம்மேடாக வந்து ரெடி பண்ணுற நம்மளோட ப்ராடக்டில் 100% ரிசல்ட் இருக்கும். ஏன்னா நான் நிறையா யூஸ் பண்ணி என் கஸ்டமர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் அந்த இதே உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி பண்ணும்போது டெட் ஸ்கின் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு ஸ்கின் ஒரு டேன் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு க்ளோவோடு வரும். ஸோ இது என்ன போட்டு நான் இது பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நான் ஸ்க்ரப் ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஸோ நம்ம தேவையில்லாத ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லி நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் ப்ராடக்டாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். என் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டிப்ஸு சொல்லிவிட்டு அங்கே வந்து நீங்கள் ஒன்று பண்ண போய் 2 பிம்பிள் எந்திரிக்கிறதுக்கு எனக்கு வந்து விருப்பம் கிடையாது. அதனால தான் நான் சொல்லாமல் இருக்கேன். சரிங்களா, டிப்ஸு சொல்லுங்கள். நீங்கள் பியூட்டிஷியன் தானே, நீங்கள் எப்படி இவ்வளோ சேஞ்ச் ஆனீங்க அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்கிறது 5 நிமிஷம் ஆகாது. நீங்கள் கண்டினியூ பண்ணி உங்களுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் வந்து இருந்துச்சுன்னு வைங்க, யோசிச்சு பாருங்க. அதனால் வந்து நம்ம வந்து அந்த விஷயத்தை வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இப்போ நான் வந்து ஃபேஸில் நான் வந்து என்ன ஸ்க்ரப் பண்ணுறேங்கிறது கரெக்டாக தெரிஞ்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதில் வந்து ஒரு 3 பேரை தேர்ந்தெடுத்து நம்ம 3 பேர்த்தில் ஒரு பேரை தேர்ந்தெடுத்து நம்ம ஒரு கிவ்அவே கொடுக்கலான் இருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்டில் நம்ம ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் கொடுக்கலான் இருக்கோம். சரிங்களா, ஸோ கரெக்டாக தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம போயிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வரேன். ஸோ இனிமேட்டு நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்டு கொடுக்கலான் இருக்கேன். அது நம்மளோட ப்ராடக்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நானும் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். இந்த இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கரெக்டாக கெஸ் பண்ணிவிட்டு ஸோ எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிவிட்டு நானே உங்களுக்கு இது பண்ணுறேன். சரிங்களா, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிடுங்க. கமெண்டில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா இருந்துச்சுன்னா மட்டும் வாட்ஸ்அப்பில் பண்ணணும். சரிங்களா, எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்பில் அலோடு கிடையாது. ஸோ இப்போ நல்லா வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃபேஸை விட்டுட்டு ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ண போகிறேன். இப்போ உள்ளே போய் உட்காந்துக்கலாம். இந்த ஸ்க்ரப்பர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், செம சாஃப்ட்டு. செம்ம சாஃப்டாக இருக்குங்க ஸ்க்ரப்பர். ஸ்கின்னாக போயிட்டு அப்படியே அப்சர்வ் ஆகிட்டு நம்ம ஸ்கின்னுக்கும் அதுக்கும் ஒரு சண்டை போட்டுட்டு வெளியே வருது. ஒரு மைல்டாக ஒரு மசாஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம்
இவ்வளோ கஷ்டப்பட்டதா கொஞ்சோண்டு நம்ம நினைக்கிற மாதிரி வருது. நம்ம எதுவுமே பண்ணாமல் வாங்கி கொண்டு போய் வச்சுட்டு நம்ம ஸ்கின் வந்து கலர் ஆகணும் அப்படின்னு நினச்சோம்னா ஸோ நோ சான்ஸ். ஸோ இப்போ வந்து நான் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொட்டிச்சா செம்மையா. திரும்ப அதே இடத்துக்கு பண்ணிட்டேன். ஸோ ஸ்கின் எவ்வளோ ஒரு இதாக இருக்கு. என்னோட கை என்ன கலரில் இருக்குது, ஃபேஸ் மட்டும் எப்படி இருக்கு பாருங்கள். ஏன்னா ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால. ஒரு க்ளோ இருக்குது ஃபேஸில். வீடியோவுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில, நேரில் வந்து நல்லாவே தெரியுது. நல்லா ஒரு க்ளோ இங்கெல்லாம் செமையாக இருக்கு. சரி ஓகே, எல்லாத்துக்கும் இன்றைக்கி சொல்லியிருந்தேன் அந்த கிவே வந்து நான் என்ன ஸ்க்ரப்பர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ப்ராடக்டில் ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து தேர்ந்தெடுத்து யார் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இது பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் டிப்ஸ் மட்டும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ஒன்று சொல்லி நீங்கள் ஒன்று பண்ணிங்கன்னா அது வந்து வேறு மாதிரி போய் முடிஞ்சிடும். சரிங்களா? அதனால் வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஹோம்மேட் ப்ராடக்ட் தான், எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது வேணால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறுபடியும் நெக்ஸ்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ இதோடு முடித்துக் கொள்கிறேன். எல்லாத்துக்கும் டாடா பாய்.